மிருகக்காட்சி சாலையில 2 புலிகள் இருந்தது. அதுல ஒரு புலி வெள்ளை புலி, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு புலி வழக்கம் போல மஞ்சள் கருப்பு கோடுகளை கொண்ட இந்திய புலி. இந்த மிருகக்காட்சி சாலையினுடைய முதலாளி 2 புலிகளுக்கும் ஒரே அளவு இறைச்சி தான் போடுவார். அந்த வெள்ளை புலிக்கு நம்ம தான் ரொம்ப அழகு, நம்மளை பார்க்க தான் நிறைய மக்கள் வராங்க, அதனால நமக்கு தான் நிறைய சாப்பாடு போடணும், அந்த இந்திய புலிக்கு கொஞ்சம் கம்மியான சாப்பாடு தான் போடணும் அப்படின்னு நினைப்பு. உடனே அந்த வெள்ளை புலி இந்திய புலி கிட்ட சொல்லுது, என்னாலதான் இந்த முதலாளிக்கு அதிக லாபம், என்ன பார்க்க தான் நிறைய பேர் வர்றாங்க, அதனால எனக்கு தான் அதிக இறைச்சி வேணும். நீ சாதாரண வழக்கம் போல உள்ள எல்லா புலியும் போல ஒண்ணு, உனக்கு கம்மியான இறைச்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த வெள்ளை புலி. அதுக்கு இந்திய புலி என்ன சொல்லுச்சுன்னா, உனக்கு அதிகமா சாப்பாடு வேணும்னா அதை போய் முதலாளிகிட்ட கேள், அதை விட்டுட்டு இந்திய புலிக்கு போடுறதை விட எனக்கு அதிகமான சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்காத, அது உன்னைத்தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. இருந்தாலும் அந்த வெள்ளை புலி கேட்காம முதலாளி கிட்ட என்ன பார்க்க தான் நிறைய கூட்டம் வருது, அதனால எனக்கு தான் அதிக இறைச்சி வேணும், அந்த இந்திய புலிக்கு கம்மியான இறைச்சியே போடுங்க, அதை விட அதிகமான இறைச்சியை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு வெள்ளைப்புலி. அந்த முதலாளி என்ன பண்ணாருன்னா, சரி சரி ஒரு 2 வாரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குண்டுலையும் 3 டப்பா வச்சார். ஒரு டப்பால வெள்ளை நிற பெயிண்ட், இன்னொரு டப்பால மஞ்சள் நிற பெயிண்ட், இன்னொரு டப்பால கருப்பு நிற பெயிண்ட் இருந்துச்சு. இது எல்லாமே மேஜிக் பெயிண்ட். இந்த 3 டப்பாவையும் அந்த புலி குண்டுலையும் வச்சுட்டு அந்த முதலாளி அந்த 2 புலிகிட்டையும் சொன்னாராம், உங்களுக்கு எப்பெல்லாம் அடுத்தவங்க மேல கோபம் வருதோ அப்போ இந்த மஞ்சள் பெயிண்ட் தானாவே வந்து உங்க உடல்ல ஒட்டிக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் அடுத்தவங்களை பார்த்து பொறாமையோ வெறுப்போ வருதோ அப்பெல்லாம் இந்த கருப்பு பெயிண்ட் உங்க உடல்ல வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி கோபமோ வெறுப்போ பொறாமையோ வரும்போது அதை உடனே தவிர்த்துட்டு அவனும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம், நம்மளோட திறமைகளை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு உயர்ந்த சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த வெள்ளை பெயிண்ட் தானா உங்க உடல்ல வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த முதலாளி. சரியா ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் கழிச்சு பார்த்தா அந்த வெள்ளை புலியினுடைய உடல் முழுவதும் மாறி இப்போ அது மஞ்சள் கருப்பு நிற கோடுகளை கொண்ட இந்திய புலி மாதிரி இருந்துச்சு. அதுவே அந்த மஞ்சள் கருப்பு கோடுகளை கொண்ட இந்திய புலி இப்போ இன்னும் அழகான வெள்ளை புலியா மாறிடுச்சு. அந்த வெள்ளை புலி, அந்த ஒரிஜினல் வெள்ளை புலி இன்னொரு இந்திய புலியை பார்த்து பொறாமைப்பட்டே தன்னுடைய அழகான வெண்மை நிறத்தை இழந்துருச்சு. அதே அந்த மஞ்சள் கோடுகளை கொண்ட இந்திய புலி யார் மேலையும் பொறாமைப்படாம அன்போட இருந்தனால அது அழகான வெள்ளை புலியா மாறிடுச்சு. இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். அவன் அதுக்குள்ள இவ்வளவு சம்பாதிக்கிறானே, அவன் கார் வாங்கிட்டானே, அவன் வீடு வாங்கிட்டானே அப்படின்னு யாரையும் பார்த்து நம்ம ஒருபோதும் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்பட நம்முடைய மனசுலதான் கருப்பு கோடுகள் அதிகமாகும். அதனால நமக்கு தான் மன உளைச்சல் அதிகமாகும். அதற்கு பதிலாக அவன் கார் வாங்கிட்டானா, வீடு வாங்கிட்டானா, நல்லா சம்பாதிக்கிறானா, ரொம்ப சந்தோஷம், நமக்கும் இது மாதிரி ஒரு நாள் வரும், நம்மளும் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் அடைய போறோம், இதெல்லாம் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நம்ம என்ன பண்ணணும், இப்ப உழைக்கிறத விட இன்னும் அதிகமா உழைக்கணுமா, இன்னும் பெருசா யோசிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்க நமக்கு அதற்கான வழிகள் பிறக்கும், மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். அதனால யாரை பார்த்தும் ஒரு நொடி கூட பொறாமைப்படாம அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க. நீங்க உங்க நோக்கத்தை நோக்கி பொறுமையா போகும்போது பல தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் பொருட்படுத்தாம தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அப்படி போனாதான் உங்க இலக்கை அடைய முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கும்.